ஹாய், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிற ரெசிபி புளிச்சாதம். என்னுடைய அம்மாவின் கைப்பக்குவத்தை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு நான் செய்த புளிச்சாதம், அதனுடைய ரெசிபியை தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நீங்கள் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இல்லையண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கோ. அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கோ. அப்போதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்கக்கூடியதாக இருக்கும். சரி, வாங்கோ இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த புளிச்சாதம் செய்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்து ஒரு பக்கத்தில் வச்சுட்டு, பழப்புளி, இதில் பாருங்க, பழப்புளி இந்தளவு ஒரு சின்ன உருண்டை எடுத்திருக்கிறேன். இதை கொஞ்சம் வார்ம் வாட்டரில் நிகச்சூட்ட அளவான ஒரு சுடு தண்ணியில் நான் கொஞ்சம் இதை சோக் பண்ண ஊற விட போகிறேன். இப்போ ரைஸ் குக்கரில் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். 2 கப் ரைஸ் எடுத்து கழுவிட்டு அந்த ரைஸ் அவியிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். அதோட ஒரு அரை டீஸ்பூன் நெய் சேர்த்து ரைஸ் குக்கரில் வைக்க போகிறேன். இப்போ ஒரு அகன்ற பாத்திரத்தில் நாங்கள் எடுத்து வச்ச இந்த பொருட்கள் எல்லாம் தாளிப்பதற்கேற்ற மாதிரி அளவான எண்ணெய் எடுத்து கொஞ்சம் அதை சூடு பண்ணியிருக்கிறேன். இப்போ அதில் கடுகு, பெருஞ்சீரகம், இது ரெண்டும் வெடிச்சாவுதுன்னு நான் முதல்ல எடுத்து வச்சிருந்த அந்த பருப்பு வகையில் கடலை பருப்பை நான் முதல் போடுறேன். ஏனென்று சொன்னால் அதுதான் பொரிகிறதுக்கு, உள்ளுக்கு கொஞ்சம் பொரிஞ்சு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதால் கடலை பருப்பை முதல் நான் போடுறேன். அதோட இப்போ நான் கஜு, மற்றது கச்சான் வெட்டி வச்சிருந்த, நான் சின்னதாக வெட்டி வச்சிருந்த கச்சானையும் போட்டு கொஞ்சம் அடுப்பை சிம்மில் விட்டு, இல்லையண்டா இதெல்லாம் பேர்ன் பண்ணிடும், கொஞ்சம் சிம்மில் வச்சு கொண்டு இதை பொரிக்கிறேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் அவிந்த மாதிரி வந்தா உடனே நான் இந்த பருப்பு வகை போட்டிருக்கிறது வயிற்றுக்கு சில நேரம் அஜீரண பிரச்சனையை கொடுக்கலாம். அதால் நான் கொஞ்சம் ஜிஞ்சர் ஸ்க்ரேப் பண்ணி அதோடு ஆட் பண்ண போகிறேன். அப்போ கொஞ்சம் வயிற்று பிரச்சனை எதுவுமே வராமல், குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கோ எந்த அஜீரண பிரச்சனைகளும் வராமல் இருக்கும். அதுக்காக இஞ்சி கொஞ்சம் சேர்க்கிறேன். பாருங்கோ, நாங்கள் போட்ட எல்லா தாளித பொருட்களும் நல்ல வடிவாக தாளித்து வந்து கொண்டிருக்குது. இப்போ பாருங்கோ, வெங்காயமும் கொஞ்சம் பொன்னிறமாக மாறிக்கொண்டு வருது. இந்த நேரத்தில் நான் மஞ்சள் தூள் கொஞ்சம், அதோட தனி செத்தல் தூள், தனிய மிளகாய் தூள், காய்ந்த மிளகாயை தனியாக அரைத்த தூள் கொஞ்சம், நீங்கள் வேணுமெண்டா போடாமல் விடலாம். சின்ன பிள்ளைகள் சாப்பிட்றதாக இருந்தால் நான் கொஞ்சம் இதோட ஆட் பண்ணுறேன். நான் அதோட நாங்கள் இப்போ கரைச்சி வச்சுருந்த இந்த புளிக்கரைசலையும் முழுவதும் இதோட விட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இந்த கலவையை சூடு பண்ணி கொண்டு இருக்க போகிறேன். இந்த புளி கரைசல் விட்ட உடனே நான் தேவையான அளவு உப்பு இப்போ இதில் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருந்தால் கூட டேஸ்டியாக இருக்குமென்றது எனது அபிப்பிராயம். நீங்களும் அப்படி உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னால் ட்ரை பண்ணுங்க. இல்லை உப்பு அதிகம் சாப்பிடக்கூடாது என்ற அப்படி எதுவும் நிலைப்பாடு இருந்தால் உங்களுக்கு அளவாகவே உப்பை சேர்த்து கொள்ளுங்கோ. பாருங்கோ, புளிச்சாதத்துக்கு நாங்கள் சேர்க்க வேண்டிய அந்த
புளி கரைசல் ரெடி ஆயிட்டுது. இந்த பதத்தில் கொஞ்சம் திக்காக எடுத்துக்கொள்ளுங்க. ஆக தண்ணியாக எடுத்தால் நீங்கள் அந்த பிரட்டி வைக்க அது அவ்வளவா அந்த டேஸ்ட்டை கொடுக்காது. கொஞ்சம் இந்த பதத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பாருங்கோ, ரைஸ் குக்கரில் நான் வேக வைத்த ரைஸ் ரெடி ஆயிட்டுது. நன்றாக முழுமையாக அவியாமல் இப்படி ஒரு முக்கால் பதத்தில் தான் அவிச்செடுக்கிறது கூட புளிச்சாதத்துக்கு சுவையாக கூட்டும். இப்போ இந்த நாங்கள் செய்து வச்சிருக்கிற இந்த புளிக்கரைசலில் எடுத்த ரைஸை முழுமையாக போட்டு நான் இதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். ரைஸை முழுமையாக இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதை நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். என்னுடைய அம்மாவின் கை பக்குவத்தை ஞாபகத்தில் வச்சுக்கொண்டு நான் செய்த புளிச்சாதம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெடியாக இருக்குது. ஆனால் நான் எப்போவுமே புளிச்சாதமோ ஃப்ரைட் ரைஸோ ஏதாவது செய்கிற போது நாங்கள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணினா உடனே கொஞ்ச நேரம் ஒரு 5-10 மினிட்ஸ் நீங்கள் இதை மூடி போட்டு மூடி விடுங்கோ. அப்போ தான் அந்த ரைஸ் எல்லாத்தையும் அந்த நாங்கள் போட்ட கரைசல் அந்த டேஸ்ட் எல்லாத்தையும் உறிஞ்சி உள்ளே வச்சிருக்கும். அப்போ நாங்கள் சாப்பிடக்க அந்த டேஸ்ட் எங்களோட வாயில் நன்றாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கோ, இதுதான் நான் செய்த புளிச்சாதம். உண்மையாக அதை பார்க்கும்போதே நாவில் எச்சில் ஊறுது. என்ன வாரீங்களா நீங்களும் சாப்பிட? ஃப்ரெண்ட்ஸ், என்ன இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? பிடிச்சா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, ஸ்மைல் பி பாசிட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் தேங்க்யூ, பாய்.